மஞ்சள் வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றி எதை பற்றினா ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி வந்து ஈரோட்டை நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, பயங்கர பிரம்மாண்டமாக நடந்துச்சு அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சி. ஒரு செகண்ட் சிங்கிளுக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்த முடியுமா? ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்குரிய பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஆச்சரியமாக பேச போகிறோம். அவர் யார், என்ன கட்சி வச்சிருக்காரு? அவர் யாருன்னா அமித்ஷாவின் அருள் பெற்றவர். அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு? அதிமுகவின் தாய் கழகமான டிவிகே அவர் தான் வச்சிருக்காரு. அதிமுகவோட தாய் கழகம் அது. என்னப்பா வாய்க்கு வந்த மாதிரி பேசுற? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, அந்த கட்சியில் போயாங்க செங்கோட்டையன் மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஆள் வந்து சேர்றாருன்னா அப்போ தாய் கழகம் எது? அதிமுகவோட தாய் கழகம் எது? டிவிகே. நீங்கள் பார்க்கலாம் அந்த வண்டியில் எம்ஜிஆர், அண்ணா, இன்னும் ஜெயலலிதா தான் மிஸ்ஸிங். கூட சீக்கிரத்தில் அவங்களும் வந்துடுவாங்க. ஊழலை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஊழலை ஒழிச்சு ஜெயலலிதாவோட படம் இனிமேல் வந்துடும். பாருங்க, நீங்கள் மேடையில் பேசிட்டாரு, ஜெயலலிதா மேடம்னு பேசிட்டாரு. இனிமேல் படம் வந்துடும். அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் தாய் கழகமான டிவிக்கெல்லாம் இணைஞ்சிருவாங்க. சொல்ல முடியாது, ஓபிஎஸ் ஐயா கூட இணைஞ்சா ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா அதிசயம் நடக்குது. ஆயிரம் அதிசயம் அமைந்தது ஆச்சரியக்குறி ஜாதகம். எதுக்கு என் தலைவன் பாட்டு பாடுன்னு தெரியல, சாரி தலைவா. சரி, சாங் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்துடும். எப்பவுமே விஜய் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப எப்படி பேசுவார்னா, நெஞ்சில் கூடி இருக்கும் உயிர் வணக்கம், உயிர் வணக்கம், உயிர் வணக்கம். இப்போ உயிர் வணக்கம் இல்லை. சரி, நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கிறவங்களா அதை பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த வாட்டி நெஞ்சிலையும் குடியிருக்கல. ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சள் மஞ்சள் மேகம் அவர் பாட்டு. நீலாயோ வர்றப்பே, ஏர்போர்ட்லேருந்து வர்றப்பே நீலாயோன்னு சலுக்குன்னு தூங்கிட்டு இருக்குது நடக்கும்போதே. அந்த மாதிரி மஞ்சள் பாட்டு. என்ன பாட்டு பாடலாம், எதை ஆரம்பிக்கலாம்? உயிர் வணக்கம் போர் அடிக்குது, நெஞ்சில் கொடி இருக்கும் கடுப்பா. ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சள் மஞ்சள். அதுவும் அந்த கொடி, அந்த மஞ்சள் கொடிக்கு பின்னாடி அர்த்தம் தெரியுமா? அவருக்கே தெரியாது. பாருங்களேன், நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க, பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு மஞ்சள் மங்களகரம். அது இல்லாமல் அந்த மஞ்சள் கொடி, அந்த கொடியில் இருக்கிற மஞ்சள் கலர், நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான, அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே. ஓ, கொடியில் வைப்ரண்ட்டாக எனர்ஜெட்டிக்காக, அதுக்கு தான் மஞ்சள் கலரை. நான் கூட மஞ்சளுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது. இந்த மஞ்சளுக்கு ஒரு அர்த்தம், அப்புறம் அதில் இருக்கிற யானைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு நினச்சேன். எதுக்கு வைப்ரண்ட்டு? அப்புறம் என்ன இது? எனர்ஜெட்டிக்கான அந்த எனர்ஜெட்டிக், அதுக்கு தான் மஞ்சள். அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரண்ட்டு எனர்ஜிக்கு வந்துடும். ஓ, எனர்ஜி, எல்லாம் எனர்ஜியாக இருக்கு. எனர்ஜியா? இதான் கட்சி வச்சிருக்க லட்சணம். இதில் அதிமுகவோட தாய் கழகம். யார் சொன்னா? யாரோ சொன்னா. காளிங்கராயன் அணை, காளிங்கராயன் கால்வாய். காளிங்கராயன் கால்வாய். இப்போ காளிங்கராயனை பற்றி ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர் எப்போ பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, எந்த காலகட்டத்தில் இருந்தார், அவரோட உழைப்பு என்ன, அவரோட இது என்ன, அவரோட யாரோட ஆட்சி காலத்துக்கு அவர் அமைச்சராக இருந்தார், இப்படி பலதரப்பட்ட தகவல்களை சொல்ல மாட்டார். வாய் வழி செய்திகள் வழங்குவது டிவிகே. டிவிகே விஜய் விஜய் விஜய். காளிங்கராயன் அணை கட்டினதுலையும் கால்வாய் வெட்டினதுலையும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியா? உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயம். இப்போ பாருங்க, அந்த உணர்வு பூர்வமான விஷயத்த சொல்லி காது கலங்க வைப்பார். கண் கலங்கி பார்த்துருப்பீங்க, இப்போ காது கலங்க உங்களுக்கு. உயிரான உணர்வு பூர்வமான விஷயங்கள். அப்படி அந்த ப்ராசஸ்ல ப்ராசஸ் இங்கிலீஷ். அந்த ப்ராசஸில், அதாவது அந்த ப்ராசஸ் நடந்துக்குது, அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறப்ப அப்பெல்லாம் பேசக்கூடாது. ப்ராசஸ், அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு ப்ராசஸில் இருந்திருக்காரு. என்ன ப்ராசஸ்ஸு, ஏது ப்ராசஸ்ஸு, எங்கே ஆரம்பித்தார், அவர் யார், எந்த ஊருக்காரு, அந்த ப்ராசஸில் அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம். ஆஹா, சோர்வடைஞ்சிட்டாரா? அச்சோ, இது டாட்டா குளுக்கோ கொடுக்க வேண்டியதான். நான் சோர்வடைஞ்சிட்டிங்களா? சரினாங்க, ஒரு 10 ரூபா தான் குடிங்க. சோர்வடைஞ்சிட்டாரா? பாவம், அவர் சோர்வு அடைஞ்சிட்டாரு. வரலாற்று தரவுகள், இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா, இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு எங்கே வேணால் போய் பேசலாம். அவர் சோர்வு அடைஞ்சிட்டாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து பூஸ்ட் கிடைச்சிருக்கு, சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. அப்போ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், மகனே காளிங்கா, மகனே காளிங்கா. மகனே காளிங்கா நாடக நடிகர் விஜய் வந்திருக்காரு. மகனே காளிங்கா அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ பாருங்க, மகனே காளிங்கா அந்த டைமில் அவங்க அம்மா பேசின டோன், அந்த வார்த்தைகள், தூய தமிழ்கள். மகனே காளிங்கா, என்ன நினைக்கிறாய் உன் மனதில்?
தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களாம். தயிர் வித்த காசு தாழ்வாரம் தாத்தா, மோர் வித்த காசு முகட வரைக்கும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, தாழ்வாரம்னா என்ன சொல்லுங்களேன். காளிங்கராயன் வேணாம், அவங்க அம்மா பேர் வேணாம், அவர் எந்த ஊரில் வாழ்ந்தார் அதெல்லாம் வேணாம். தாழ்வாரம்னா என்ன அர்த்தம் அதை போட்டு சொல்லுங்களேன். எவனோ எழுதி கொடுத்துருக்குறா சொல்கிறாரு. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் கேட்காதீங்க, சும்மா சொல்ல வேண்டியதான். மகனே காளிக்கா, தயிர் வித்த காசு இருக்குடா, நீ போய் வேலை செய். எவ்வளோ பெரிய விஷயம். காளிங்கராயரை பற்றி சொன்னால் அவர் எந்த ஊர், என்ன வரலாறு, இந்த பேச்சை கேட்குறவனுக்கு அறிவு வரணும். இதை பற்றி நாளைக்கு வெளியே போய் பேசணும். வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ நம்ம ஊர் எப்படி, அவர் எப்படி கட்டினார், அந்த வரலாறு தெரியுமா, அந்த காலகட்ட சூழல் எப்படி இருந்துச்சு, அவருக்கு வந்து யார் உதவுனா, யார் எதிர்த்து நின்னா, அந்த காலத்தில் வறுமை எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இந்த டீட்டெயிலாம் தெரியாது. அவ்வளோ நாளில் எழுதி கொடுக்கல. 30 நிமிஷம் சாங் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? மகனை காளிங்கா, தயிர் வித்த காசு. பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. உண்மைதாங்க, பெத்த அம்மா கொடுக்குற தைரியத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. சரிதான். இப்போ எதுக்கு இது என்னன்னு தெரியல. கேஜிஎஃப் படம், இந்த உலகத்தில் தாயை தாண்டி பெரிய சக்தி எதுவும் இல்லை. தன்னானே என்ன படமா என்ன, எதுக்கு இதை பேசணும்? ஒரு அரசியல் மேடையில் வந்து தாயை தாண்டி சிறந்த சக்தி இல்லை. அப்போ தகப்பன் அப்பாவுக்கு சக்தி கிடையாது, தாய்க்கு தான் சக்தி. அப்போ அண்ணன் அக்கா மாமா மச்சான் சொல்ல வாங்க, என்னங்க இதெல்லாம்? கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் அப்படி தூக்கிக்கலாம், பெப்பர் மாதிரி தூவி. அம்மா தாய், நீங்களாம் எனக்கு தாய் மாதிரி, தம்பி மாதிரி, அம்மா மாதிரி, நண்பா நண்பி. இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான். பாம்பு உக்காந்துச்சா? பாம்புக்கு இது டிக்கிலா இருக்கா? உட்காரமா எப்படி? சப்பளங்கள் போட்டு உக்காந்துச்சா, இல்லை சேர் போட்டு உக்காந்துச்சா, இல்லை நார்த் இந்தியன்ஸ் மாதிரி அப்படி இப்படி உக்காந்துச்சா? பாம்பு உக்காந்துச்சா? எப்படிங்க பாம்பு உக்காரம்? உக்காந்துச்சு, படுத்துச்சாம்பா, படுத்துச்சான். பாம்பு படுத்துருக்குது. அப்படி பாடி முடியல, டயர்டாகுது, அப்படியே படுத்துக்கிறேன். பாம்பு வந்து படுத்துருக்கு இல்லை, பாம்பு உக்காருது, பாம்பு படுக்குது, அப்புறம் பாம்பு பிறந்துச்சு, அப்புறம் பாம்புக்கு வைத்த கலக்கிச்சு. என்ன இது கதை, வரலாற்று நிகழ்வு. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அமெரிக்கா கூட போய் பேசலாம், அந்த அளவுக்கு தகவல்கள் இருக்கும். எழுதி வச்சிங்க, பாம்பு போய் படுத்துருக்கு. அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி பாம்பு படுத்த இடத்துல அணையை கட்டியிருக்காரு. என்னையா இது? ஒரு மனுஷன் அணையை கட்டி தண்ணியை நிறுத்தி மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த ஊரே செழுமையாக்கியிருக்காரு. அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. இந்த இடத்துல அணையை கட்டினா தண்ணி நிற்கும், இது வந்து இத்தனை மக்களுக்கு பயன்படும், இது இத்தனை வருஷத்துக்கு வரும், இதனால் தலைமுறையாக மக்கள் பயனடைவாங்க, அப்படிலாம் இல்லை. அவர் வந்து நடந்து போயிருக்காரு, பார்த்தா ஒரு பாம்பு உட்காந்துருக்கு, இல்லை படுத்துருக்கு. பாம்பு படுத்துருக்குடா, அப்போ ஒரு அணையை கட்டுன்னு கட்டிட்டார். என்னங்க ஒரு மனுஷனோட கொடூரமான உழைப்பை, பாம்பு படுத்து ஒருத்தர் ஒரு அணையை கட்டியிருக்கான். பாம்பு அப்போ பார்க்குற இடத்துல எங்கெல்லாம் பாம்பு படுத்துருக்கோ அங்கெல்லாம் ஒரு அணை. அங்கே பாரு ஒரு பாம்பு படுத்துனது, ஒரு அணையை கட்டு. இங்கே பாரு 2 பாம்பு பிணைஞ்சின்னு இருக்கு, அப்போ 2 அணையாக கட்டு. தண்ணி வருது அதெல்லாம் தெரியாது, பாம்பு படுத்தா அணையை கட்டு. ஐயோ எப்பேற்பட்ட வரலாறு. என்னங்க இதெல்லாம்? எவன் எழுதி கொடுத்தா இதெல்லாம்? நெளிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. வாய்மொழி கதைகளா? எங்க பாம்பு எப்படிலாம் போதோ அங்கெல்லாம் எது பண்ணாராம்? வாய்மொழி கதைகள் கேட்டாராம். அது மாதிரி வாய்மொழி கதைகள் சொல்லுவாங்க. ஏன்னா புக்கு எடுத்து படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, வரலாற்று ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆச்சரியம் இருக்கிறதுனால அதுவும் பண்ண முடியல. வாய்மொழி கதைகள் சொல்லுவாங்க, அதை வந்து அடிப்போம், சும்மா போடுவோம் ஒரு தாய் சென்டிமெண்ட் பேப்பரு. அப்புறம் வாய்மொழி கதைகள் லெமன் புழிஞ்சிட்டு அப்புறமா இன்னும் என்னென்ன சேர்க்குறது தெரியல, பார்ப்போம். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்கப்பா. பாவன் அந்த மனுஷன் மைண்ட் வாய்ஸ் எப்படி தான் இருக்கும்? ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? நானே பேச தெரியாமல் எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்கேன், இது காற்றுல வர ஆடினே இருக்குது. இந்த கருமத்தை பிடிச்சும் படிக்க முடியல. எட்டறது பார்த்தா எழுத்து தெரிய மாட்டுது, கிட்ட போய் பார்த்தா ஐயோ கண்டுபிடிச்சிடணுங்குது. இவ்வளோ பிரச்சனை. இங்கே ட்ரோன் வேறு பறக்குது, இதில் என் தாலியாக இருக்கிறப்ப அது மேலே ஏறி நிற்கிறீங்க. இறங்குடா ப்ளீஸ்டா, ஏன்டா பாவத்தை வாங்கி கொட்டுறீங்க? பாவனை உண்மை அந்த மனுஷன். இறங்குங்க, அப்போதான் அவர் வந்து கிஸ் கொடுப்பாரு, பாருங்களேன். ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா.
வெறியாயிட்ட ஆளு. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இறங்கினா தான் முத்தம் கொடுப்பாரு. இனிமேல் என்ன பண்ண போறாங்க, எல்லாரும் மேலே ஏறி சார் முத்தம் கொடுங்க, இறங்க இறங்க முத்தம் கொடுத்துனே இருப்பார். போ இந்த கிஸ்ஸு, இறங்கினா கிஸ்ஸு, இப்படியா பேசுறது? நீ கீழே இறங்கலாம், நான் பேச மாட்டேன், இனிமேல் இந்த நிகழ்ச்சி நடக்காது, நான் போயிடுவேன், மக்கள் சந்திப்பு நடக்காது, இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணாதீங்க அப்படி சொல்ல. அப்படி சொன்னால் அவன் நாலு பின்ன ஏறத்துக்கு பயப்படுவான். கூட இருக்கிற ஏறினா கூட அவன் கூட ஏய் தலைவர் பேசாமல் போயிடுவார், இறங்கு இந்த மாதிரி வேலையை செய்யாதா அப்படி சொல்லுவான். இவர் அப்படி சொல்ல, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். மவுத்துலையா கன்னத்துலையா லிப்பா எங்கே கொடுப்பீங்க? இல்லை ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது. ஏங்க இறங்குப்பா, இந்த மாதிரிலாம் வேலை செய்யாதீங்கப்பா, செஞ்சால் நான் பேச மாட்டேன், வரமாட்டேன், உங்களை பார்க்கத்தானே வந்துருக்கிறேன், இந்தமாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் ஏதாவது நடக்குது, அது செய்யாதீங்க, இனிமேல் இப்படி பண்ணிங்கன்னா நான் எந்த கூட்டத்திலும் வரமாட்டேன், உங்களை சந்திக்க மாட்டேன் அப்படி சொன்னால் எல்லாரும் யோசிப்பாங்க, ஆமாம் நம்ம ஏறக்கூடாது, நாலு பேர் நம்ம தலைவரை பார்க்க முடியாது, நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், எதுலையும் தொங்கக்கூடாது, எகிரி குதிக்கக்கூடாது, ஏறி மிதிக்கக்கூடாது அப்படிலாம் யோசிப்பானுங்க. நீ இறங்கு, நான் மொத்தம் கொடுக்குறேன் கிஸ்கா. வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்து மேல என்ன கோவம்? என்ன கோவம்? நான் ஆடியோ லஞ்சு மலேசியால எங்கடா நடத்துறாரு அவரு? மலேசியாவில் நடத்தினுக்கிறாரு. நீங்க வள்ளுவர் கோட்டத்தில் வைக்கிறீங்க, அதுவும் என் படத்துக்கு ஈக்குவலாக கொடுக்குற சின்ன பையன் எனக்கு எதிராக போதான், நானா துப்பாக்கியாக கொடுத்தாவன்ட்ட, இந்த வச்சுக்கோ, இந்தாங்க சிவா வச்சுன்னு சுடுங்க யாரையாதுன்னா என்ன திருப்பி சொல்கிறான், எனக்கு எதிராக படம் கொடுறான், அவனுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நான் மலேசியாவில் வைக்கிறேன், அதான் வள்ளுவர் கோட்டத்தில் கொடுக்குற அக்கறை நான் கொஞ்சம் வைத்தறிச்சல கக்கரை, அவன் யாரும் இல்லை. ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா, இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான். எஸ், நம்ம ஈரோடு கடப்பாறை தான், நம்ம ஈரோடு கடப்பாறை தான். ஈரோடு கடப்பாறை மாமா, நீயா மாமா? யாரையோ செருப்பாலே அடிச்சிருக்காரு, யாருன்னு தெரியுது, ஏதோ ஈரோடு கடப்பாறையா? கடப்பாறை, இந்த இடத்துல கடப்பாறைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? செருப்பாலே அடிக்கணும்னு யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யாரையோ, உனக்கு யாராவது தெரிஞ்சு மாமா? யாருன்னோட ஒரு ஐடியா இருக்கா? ஈரோடு கடப்பாறை, யாரை செருப்பால் அடிக்கிறதுக்காக கடப்பாறைன்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கும் தெரியல மாமா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஈரோடு கடப்பாறை. இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு? நம்ம தந்தை பெரியாரு. அவங்களோட கொள்கை தலைவர். ஆனா மங்களகரமான மஞ்சள் ஆரம்பிப்பாங்க, மஞ்சள் புடவை கட்டுன்னு வந்தால் மங்களகரமான விஷயம் நடக்கும், நமக்கு நல்லது நடக்கணுங்க. பெரியார் கொள்கை தலைவர். சாதி ஒழிப்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். வேற என்ன நான் சொல்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு தான் விட்டு எதிர்பார்க்குறது. அவரே நைட்டு கிருகிருன்னு இருந்துட்டு ஏர்போர்ட் அப்படி கீழே ஊந்து ஏஞ்சி வர்றாரு. அவர்கிட்ட பெரியார் சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, என் மேலே தப்பு. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், நானும் எது மேலே ஏறி கிஸ் கேட்க போகிறேன். இப்படி உட்காந்து கிஸ் கிஸ் மீ. உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? கதறீங்க? யார் கதறா? இப்பயும் யாரையோ கைட்டி அடித்த மாதிரி தெரியல, பரவாயில்ல, பேரை கூட சொல்லாடா, நமக்கு யாருன்னு தெரியுது பேர். உங்களுக்கு தெரியுது சின்ன மாமா யார் கதறான்னு. ஏன் கதறீங்க? யாரு? நீங்கள் இல்லை, யாரோ கதறாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை இவங்களா இருக்குமோ? 41 பேர் இறந்தப்ப அந்த குடும்பம், அந்த மக்கள் கதறாங்களே, அந்த கதறலாம். என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? கதறாங்களாமே. யாரையும் ஒரு பேரை சொல்ல, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களோ யாரும் இவர் பேரையோ இவங்க கட்சி பேரையோ இது வரைக்கும் சொன்னதா தெரியல. ஆனால் கதறாங்க. 41 பேர் இறந்தப்ப அந்த குடும்பம் கதறிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கதறிச்சு. அப்போ நீங்கள் கதறல் சத்தம் கேட்காம உதறலாக வீட்டுக்கு போனீங்க. வீட்டுக்கு போனவர் 1 மாதம் கழிச்சு உதறல் நின்று பிறகு வந்தீங்க. அப்போ கதறல் உதறல் நீங்கள் மட்டும் ரைமிங்காக போடுறப்ப நான் போடக்கூடாதா? அப்போ யாரோ கதறி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்க சார். முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டைய மறைங்க சார். மண்டையில் இருக்கிற கொண்டை யாரை சொல்றாரு? மண்டையில் இருக்கிற கொண்டைன்னு எந்த வாஹு மாமா நீ எப்போ வந்த? என்ன மண்டையில் இருக்கிற கொண்டை அப்படி இப்படின்னு சொன்ன? நீ வர ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசிட்டு கொண்டையை மறைக்காம அப்படியே விரிச்சு போட்டுனான்னு தமிழனுக்காக ஒரு தகதகன்னு அதை சொல்றாருன்னு நினைக்கிறியா? தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த ஒரு புண்ணியவா நீ தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லலை, வெளியே சொல்கிறாங்க, அதை நான் நினச்சிக்கிறேன். மண்டையில் இருக்கிற கொண்டையா அதை உங்கள் கட்சிக்கார்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா 41 பேர் இறந்தப்ப டெல்லியில் போய் மண்டையில் இருக்கிற கொண்டை விளையாட்டு விளாட்னு இருப்பார் உங்கள் கட்சிக்காரர், ஞாபகம் இருக்குதா? கொண்டையை வளர்த்துன்னு வந்தார். அப்போ தான் கடற்கடனை வளர்த்து கும்பிடி போட்டு வந்தார் டெல்லிக்கு போய்.
41 பேர் இறந்தப்ப டெல்லிக்கு போய் பேஸ்கெட் பால் விளாட்றப்ப தெரியல மண்டையில் இருக்கிற கொண்டை. 41 பேர் இறந்தப்ப வீட்டில் போய் பூட்டிக்கின்னு ஷார்ட்ஸ் போட்டுன்னு வீடியோ போடுறப்ப தெரியல சார் மண்டையில் இருக்கிற கொண்டை. என்ன பேச்சுது கொண்டை என்ன செக். சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம். விஷயத்துக்கு வந்துட்டீங்களா? அடடா விஷயம் என்ன சூப்பரா இருக்குமே. அவர் விஷயம் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கா? பெரியார் அவர்கள் கிட்ட இருந்த அந்த செல்வாக்கையும் அந்த பதவிகளையும் அந்த பவரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதவியா பவரா? என்ன பெரியார் சிஎம் வந்தாரா? பிரைம் மினிஸ்டர்? அது தெரியாது. அவர்கிட்ட இருந்த பதவியும் பவரையும் வச்சு ஏதோ சொல்லியிருக்காரு. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? பதவி பவர்ல பதவி என்ன சொன்னாரு? இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு பதவிகள், இவ்வளவு பவர் இருந்தோம் நான் ஒரு 5 பைசா காசு சம்பாதிச்சிருப்பேனா? இதை பெரியார் சொன்னாரா? எனக்கு இவ்வளோ பவர் செல்வாக்கு இதெல்லாம் இருக்குது, நான் ஒரு 5 பைசா சம்பாதிச்சிருப்பேனா? அனுதாபம் தேடி இருக்காரு பெரியார் எல்லாத்தையும் வந்து. என்கிட்ட இவ்வளோ இருந்துச்சு, நான் ஒரு 5 பைசா சம்பாதிச்சிருப்பேனா, உங்களுக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்தா அப்படின்னு பெரியார் தேம்பி பெரியார் சொன்னாரா? எந்த இடத்துல எப்போ சொன்னார்? அவர் என்ன பதவியில் இருந்தார்? என்ன பவரில் இருந்தார்? எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும், பதவி வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேனா? குடும்பமா? பெரியாருக்கு குடும்பமா? பெரியார் உங்க கொள்கை தலைவர் தானே. அவரு குடும்பம் தெரியாது? பெரியாருக்கு குடும்பம் இருந்துச்சுங்க. எத்தனை பசங்க? 7 பசங்க. அவர் 7 பசங்க 3 பொண்ணு. அந்த 7 பசங்க 3 பொண்ணுக்கும் பட்டங்கள் வேணுமா, பதவிகள் வேணுமா? பட்டம் பதவி. படம் பார்த்தீங்களா? பட்டங்களை வாங்கி தரும் பதவிகள் வேண்டாம். ஏங்க அதை பாடினது வந்து பெரியார் இல்லை, ரஜினி. என்னென்ன படம் பார்த்துருக்காரு, கொஞ்சம் அப்படியே குழன்னு அப்படியே பிரிண்ட் நல்லா இல்லாமல் வந்துருக்குது. எங்கேயோ பார்த்துருக்கிறதே இவரை. ஓஹோ நம்ம கொள்கை தலைவர் பெரியார். அப்போ போடு, பட்டங்களை வாங்கி தரும் பதவி வேண்டாம். அந்த காலத்திலே பெரியார் சொல்லியிருக்காரு அவங்க குடும்பத்துக்காக 7 பையன் 3 பொண்ணு. அந்த 3 பொண்ணுக்கு அதில் 1 கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட வீட்டோட வந்துருச்சு. அந்த குடும்பத்துக்கு வந்து அவர் வந்து பட்டங்கள் பதவிகள் வேணான்ட்டு. பெரியாருக்கு குடும்பமா? அட பாய்களா. இல்லை ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா, இல்லை எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பேனா? இதெல்லாம் பெரியார் சொன்னாராம். நான் ஏதாவது லாபம் பார்த்துருப்பேனா, ஏதாவது ஆசைப்பட்டிருப்பேனா, நான் வச்சிருக்கிற அந்த ஹோட்டலில் ஏதாவது லாபம் இருக்குதா, நஷ்டமாக போயினுக்குது. இந்த எங்கள் மாமா பையன் இது பிரபாகர் மெஸ்ஸில் லாபம் எடுக்கிறானே, அந்த மாதிரி பெரியார் மெஸ்ஸில் எனக்கு லாபம் இருந்துச்சா, ஏதோ ஆசைப்பட்டேனா? லாபமே இல்லைங்க, ஒரே நஷ்டங்க. பெரியார் பிஸ்னஸ்லாம் ஒரே நஷ்டம். ஏதோ லாபம் எதிர்பார்த்தாரா? லாபமா? என்னங்க யார் எழுதி கொடுத்தா? பெரியார் சும்மா ஏதோ எழுதி கொடுக்குறாங்க. பெரியார்னு எழுதி இருக்குது, யாரெல்லாம் தெரியாது. அவர் ஏதோ பிஸ்னஸ் மேனு, நம்ம கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். அப்போ பிஸ்னஸ் மேனா ஒரு 4-5 புள்ள இருக்கும், லாபம் இருக்கும், அதான் எழுதிக்கிறாங்க பொழுதுன்னு படிச்சுன்னுக்கிறாரு. எங்க பெரியாருங்க, பெரியார் தெரியாது இல்லை. அதனால தான் மறந்துடுச்சு. அட போங்கடா, எப்போ பாரு மறந்து போகுது வேற. அப்பாடா நல்ல வேலை கேமரா திருப்பினா. இந்த கேமராமேனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கேமராமேனு நான் யோசிக்கிறதெல்லாம் காமிச்சு என் மானத்தை வாங்குவான். இந்த கருமை வேற பறந்துனே இருக்குது. என்ன இது ஒன்றும் புரியலையே. இந்த ட்ரோனு வேற சுற்றிக்கிட்டே வருது. ஐயோ என் பாவத்தை வாங்கி கொட்டுறாங்களே. ஓகே ரெடி. கேமராமேன் திருப்புங்க. திருப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும். களத்தில் இல்லாதவங்க? ஐயா நீங்களா களத்தில் இல்லாதவங்க? எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளோ பெரிய ஆள். என்னையா இதெல்லாம் களத்தில் இல்லாதவருன்றாரு? இதான் வளர்த்த கடை நெஞ்சில் பாயறதுக்கு பதிலாக பாருங்க பாயுது பாருங்க கண்ட இடத்துல. இது வளர்த்த கடை ஏன் நெஞ்சில் இல்லாமல் நான் நடந்து போகிறப்ப வேற எங்கேயோ பாஞ்சிருச்சு, வலி தாங்கலை. அதை சொல்ல வந்தேன் ஐயா. உங்ககிட்டலாம் அநாகரிகமாக பேசணும். ஐயோ ஐயா உங்கள் ஆட்சி இருக்கே அப்பேற்பட்ட ஆட்சி. பொன்னான ஆட்சி இல்லை, மண்ணான ஆட்சின்னு சொல்லக்கூடாது, விண்ணான ஆட்சி. அது அப்பேற்பட்ட ஆட்சி கொடுத்த உங்களை களத்தில் இல்லைன்றாரு. இதெல்லாம் நியாயமா? கேட்க மாட்டீங்களா? சொல்லியிருக்காங்க கேட்கக்கூடாதுன்னு. நீங்கள் அவரை கேட்க மாட்டீங்க, அவர் உங்களை கேட்க மாட்டார். நீங்கள் அவர் பேரை சொல்ல மாட்டீங்க, அவர் உங்கள் பேரை சொல்ல மாட்டார். இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு இது நாகரிகம், அரசியல் நாகரிகம். களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாஸ். இது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும். காலத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி பல வருஷமா இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. யார் சொல்லுங்க? மாமா கட்சி. என் மாமனுக்கே அந்த பெருமை சேரும். மாமா சிவாஜி கணேசன் படத்தில் அவர் எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி இங்கே அரசியலில் நீ நடித்து தள்ளுற.
ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒவ்வொரு நடிப்பு. காலத்துக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, நடிப்புக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குது, கதைக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குது, சமையலுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குது, பெப்பருக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குது. அதாவது ஆமை கால் சூப்பு வைப்பது எப்படி, அப்படி சமையலில் நீ பேசாம இது போகலாம், குக்கு வித்து கோமா இல்லை ஜட்ஜா போகலாமே. நீ காலத்துக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் சொல்கிறார், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மக்கள் ஏற்றுக்கிறாங்களாம், நான் ஏற்றுப்பேனா? உனக்கும் காலத்துக்கு எங்கே சம்மந்தம் இருக்குது? இல்லை இருக்குது. என்ன காலம்? இந்த காலம். என்ன காலம் அது? ஆடு காலம். விஜய் என்ன அரசியலை பேச மாட்டேன்றாரு, விஜய் என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன பஞ்ச் டைலாக் பேசுறாரு. பஞ்ச் டைலாக்கா? அவர் அப்படிலாம் பேச மாட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட அவர் பஞ்ச் டைலாக்கா பேசினாரு? உங்களுக்கு நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை, ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை. இது நான் பஞ்ச் டைலாக் நினச்சிட்டிங்களா? பஞ்ச் டைலாக் இல்லை, சயின்ஸ் டைலாக். அதாவது உங்களுக்கு காசு, அவங்களுக்கு மாசு. இதில் என்ன சயின்ஸு? மாசுன்னு என்னன்னு தெரியாது. பொல்யூஷன். பொல்யூஷன் தான் அவருக்கு தோணு. இவங்களாம் அரசியலுக்கு ஒரு பொல்யூஷன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரா? இது பஞ்ச் டைலாக் நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. உங்கள் மூளை அப்படி ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸில் அவர் சொல்லுவார், ப்ராசஸ் இங்கிலீஷ் பஞ்சி டைலாக்கை எப்போ பாரு இது மாசு, பீஸு, ஓசு, லூஸு, கூசு, சூசு போயின்னே இருக்கோம். ஏன்னா நான் ஒரு பஞ்சி டைலாக் வெறியன். விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? அவர் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? சார் யார் அந்த சார் தெரியாது, நம்மளை தான் கேட்குறாரு. அதாவது சோஷியல் மீடியாவில் போட்டு பொழக்கிறாங்களா, அதில் ட்ரிகர் ஆகி பேசுறாரு. இதெல்லாம் யார் பேசுனா? எந்த மேடையில் யார் பேசுனா? யாரும் பேசலை. சோஷியல் மீடியா இப்படி ஸ்க்ரோல் பண்ணியிருக்காரு. பொலன்னு போனதுங்க. 10 நிமிஷம் 8 நிமிஷம் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லைன்னு கிழிச்சிருக்காங்க. அதில் கடுப்பாகி நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன? அதான் பார்க்குறானுங்களே, ஆச்சரியக்குறீங்க. அவங்களுக்கு தேவை 10 நிமிஷம். 10 நிமிஷம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் முக்கியமான 10 நிமிஷம் என்ன பண்ணீங்க? அவர் எட்ட இருந்து பார்த்தேன், என்ன தெரிஞ்சுது? வெள்ளை சட்டை தெரிஞ்சுது. அப்புறம் ஒன்றும் தெரியல. அப்படி குனிஞ்சு எந்திரிச்சு அதுக்கப்புறம் காணா போயிட்டாரு, வண்டிக்குள்ளே போயிட்டார். வாழ்க்கையில் அற்புதமான 10 செகண்டுகள் அப்படின்னு எழுதினா அவன் தான் இருக்கிறான்ல. 9 நிமிஷம் 10 நிமிஷம் எந்த கருமனாக இருந்துட்டு போகுது. முடியலாம் சார். அவனே மூடின்னு பார்க்குறான். வரானுங்க கும்பலாக வண்டியில் ஊறானுங்க, போகிற வண்டியில் தோர்த்துட்டு போய் கீழே ஊறானுங்க. கரெக்டு கம்பத்தில் ஏறி மொத்தம் கேட்குறானுங்க, கிஸ் கொடுங்க, மௌத்து கிஸ் கொடுங்கன்றானுங்க. உங்களுக்குண்ணா சும்மா நீ பேசல. இனிமேல் 10 நிமிஷம் இல்லை, 10 செகண்டு அப்படி. எப்போ அப்படி தான். நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். பார்த்தோம், ஒன்றுமே இல்லையே. அதான் பிரச்சனையாக இருக்குது. உள்ள ஏதாவது விஷயம் இருந்தால் பரவாயில்ல, உள்ள எந்த விஷயமும் இல்லை. அதாவது உள்ளன்னா வண்டிக்குள்ளே பார்த்துருக்காங்க, வண்டிக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது, உள்ளே என்ன பண்ணுறாரு இவர், டக்குன்னு மேலே வந்து பேசி டக்குன்னு போயிடுறாரு. உள்ளே என்னவோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. உள்ளே எதுவுமே இல்லை, வண்டியிலே எதுவும் இல்லை. டீசெண்டான மனுஷன், ஒளிவு மறைவு இல்லாதவர், எதுவுமே வச்சிருக்க மாட்டார். உள்ளுக்குள்ளே ஓப்பனாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? அது அரசியல்லாம் வேற எது அரசியல்? அப்படித்தான் இருக்குது. இப்போ நான் பேசுறது புரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் அவர் பேசுறது புரியல. நீங்கள் எப்போ சார் மக்கள் பிரச்சனை தெரியாது? கவினோட ஆணவ படுகொலைக்கு 41 நாள் விரதம் இருந்தார். என்ன விரதம்? மௌன விரதம். 41 நாள் இல்லை, 441 நாள் இருந்துனுக்கிறார் கண்டினியூஸாக. தெரியாது, அது மக்கள் பிரச்சனை இல்லைங்க. அதே எங்க நான் பேசினா அதுக்கு நான் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டுற, கடவுளே பெரியார கொள்கை தலைவரை ஏற்றுக்கினேன், 441 நாள் விரதம் இருக்கிறேன், இனிமே அந்த மாதிரி நடக்காம பார்த்து கடவுளை வேண்டுறாரு. அது மக்கள் பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்ற பிரச்சனை தெரியுமா தெரியாதா? அதுக்கு ஒரு விரதம். என்ன விரதம்? அதே விரதம் மௌன விரதம் இல்லை, கவுன விரதம். புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அது நடக்காத மாதிரியே வாங்குறது. அப்படி ஒன்று நடந்துச்சா? திருப்பரங்குன்றம் அதிகம் இருக்குது. ஆமாங்க அப்படி ஒரு ஊர் இருக்கு. கரெக்ட் ஞாபகம் வந்துச்சு, திருப்பரங்குன்றத்தில். ஆமாங்க, சின்ன வயசுல அந்த பாட்டி. எங்க இருக்குது அந்த ஊர்? எங்க நார்த் இந்தியாவில் இருக்கா? கேட்டாலும் கேட்பாரு. அதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லைங்க, அது மக்கள் பிரச்சனையா? அது மக்கள் பிரச்சனை என்ன? 9 நிமிஷம் வருவாரு, உயிர் அடக்கம். அதான் அவர் உயிரில் இருக்கிறது யாருன்னு காட்டுறதான் மக்கள் பிரச்சனை. வந்தாருன்னா எழுதுறத படிக்கிறது தான் மக்கள் பிரச்சனை. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆசிரமம், இங்கே பார்த்தீங்கன்னா இது மஞ்சள், மதுரை பார்த்தீங்கன்னா மல்லி. அதுதான் மக்கள் பிரச்சனை. ஒரு மக்கள் பிரச்சனை இது வரைக்கும் பேசியிருக்காரா? பேசியிருக்காரு மனசுக்குள்ள. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. அசிங்கமா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது. அசிங்கமா பேச அரசியல்னா அந்த அரசியல் வராது. வாழ்த்துறேன், சூப்பர், வெரி குட். கேட்டுக்க,
இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எவ்வளோ நாகரிகமாக பேசுறாரு. அந்த அரசியல் அவருக்கு வராதான். நீ இருக்கிற ஒரு 10-15 வருஷமா சை அப்படி சொல்ல வரல. அவரு பேர் தெளிவாக இருக்காரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. தனிப்பட்ட ரீதியாக தரக்குறைவாக பேசக்கூடாது. அந்த அரசியல் வந்து அவங்களுக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வராதுன்னா வருமா? சாரி மாமா, கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஆயிரம் இருந்தாலும் வரும், அப்போதான் புரியுது. ஏன்னா என் மாமா எப்படி வரும்னா வரும், ஆமாண்ணா அப்படித்தான், கேடு கட்டவன் கேவலமானவன் இல்லாமல் உத்தமன்னு சொல்லிப்பான். ஆனால் இவர் பாருங்க, வராதுன்னா வரும்னு அர்த்தமா. பாருங்க, அவருக்கு வந்துருக்கு. எங்களுக்கு தெரியுமே, போய் பார்க்கணும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தா அது முக்கியமாக பெண்கள் யாராவது எங்களுக்கு எடுத்து பேசுனாங்கன்னா கொடூரமாக பேசுறது, தனிப்பட்ட ரீதியாக தாக்குறது. அது பெண்களை பார்த்தா இவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியல, கேவலமாக நடந்துப்பாங்க. அது இவருக்கு தெரியாதுன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது. வராதுன்னா வருமா? அதுவும் அஜித் ரசிகர்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அஜித் ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணுறதுல இவங்க வெயிட்டு. இவருக்கு அது தெரியாதுன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது. வராதுன்னா வரும்னு அர்த்தமா, அதுவும் நல்லாவே வருமா? இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சூப்பர், தெரிஞ்சுக்கங்க. அவர் சலுகைக்கு எதிரானவர் கிடையாது. அதை இலவசம்னு சொல்கிறது தான் அவருக்கு பிடிக்கல. அட பாவிகளா, அவசரப்பட்டு ஒரு விரல் புரட்சி 9 விரல் புரட்சின்னு என்னென்னத்தையும் தூக்கி போடுவாச்சு. லேப்டாப்பு, மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் ஒருத்தர் தூக்கி போகிறான்னு காலில் போட்டுக்கினான், காலு போச்சு. அது மட்டும் இல்லை, செருப்பை கைட்டு அடிச்சிருப்பார். என் வாழ்க்கையிலே சொந்த கட்சிக்காரனே நல்லா தோட்டி எடுத்தது இந்த மனுஷன் தான். அதுக்கு ஒரு பரந்த எண்ணம் வேணும், ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை வேணும். நான் சொல்ல, அவரே. அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? அசிங்கப்படுத்துறீங்க? ஏங்க இவர் அசிங்கப்படுத்துறீங்க? இவர் கட்சியிலிருந்து இவரே அசிங்கப்படுத்துறீங்க. நான் சொன்னல, பெரிய மனுஷன், மகான், அரசியலில் ஒரு மகான். இந்த மகானானதான் சொந்த கட்சிக்காரனே செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்க முடியும், அது பொது மேடையில். அசிங்கப்படுத்துறீங்க யாரு? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். இத பார்த்துருக்காரு. என்னடா இது, நம்ம ஒரு கொள்கையில் இருக்கிறோம், என்ன இதுக்கு இப்படி பேசியிருக்கு? முடக்கூடாரா வெயிட் தலை, பொது மேடையிலே போ. ஓசி நான் சொல்றீங்க, ஆட்டி போடு, வெளு தலைவா. 1000 விஷயம் இருந்தாலும் இந்த ஒன்றுத்துலையாவது நீ கரெக்டாக இருக்கே, அதனால உனக்கு சொல்யூட். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு அரசியல் தலைவர் பேசுறதா? சரி, அவங்க வாயில வடை சுடுறாங்க, ஆனா இவங்க யூத்தில் வடை சுடுறவங்க. அதை சொல்ல வரல. யூத்து, YOUTH, SOUTH, சவுத்து மாதிரி. இது யூத்து. நான் தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாகரிகமான அரசியல், நாகரிகமான பேச்சு. இப்படி தான் பேசணும். வாயில் வாடை, நீங்கள் வாயில் வாடைன்னா நான் வாயில் அடை அப்படி சொல்லுவேன். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது தான். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் உங்கள் தொண்டை பேசுவேன். நான் உங்கள் தீவிர ரசிகன் தெரியாதா? உங்களை பார்த்தே வளர்ந்தேங்க. வாயில் வாடை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வெளியே போய் சொல்ல போகிறேன். எது வாயில் வாடையா? யூத்தில் அடடா, என்னையா கத்துற கண்ணாப்பின்னு? டிவிக்கா வாயில வாட சொல்றவங்க இல்லடா, யூத்துல வாட சொல்றவங்கடா. நான் சொல்லடா, அவர் சொன்னார்டா. டா டேய் டூ டா டிவிக்கேடா. ஏன்டா டி சொல்ல, டிவிக்கு டி சொல்ல வேண்டியத? எதுங்க வாடா போடாலாம் பேசுறேன்? என்னங்க நீங்களுமா? போங்க, உங்க மேல பெரிய மரியாதை இருந்துச்சு. எப்போ? அது இப்போ இன்னைக்கு வந்துக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. சைனீஸ் தெரியாது உங்களுக்கு? ஜாப்பனீஸ் தெரியுமா? அப்படியே இது என்ன இதெல்லாம் என்ன? ஜப்பான் மொழிலாம் எங்களுக்கு தெரியாது ஐயா, தமிழ் தான் தெரியும். இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி விட்ட இடத்துலேருந்து பிடிப்பாரு. என்னன்னா மறந்துட்டாரு. இது மாதிரி ஐயோ என்னது இது? இந்த மாதிரி என்னங்க சொந்தமாக பேசுறது, சும்மா கூட பேச மாட்டீங்களா? இந்த மாதிரி தவிரிச்சு கூட தெரியல. ஐயோ நம்ம மறந்துட்டோமே, வளர்த்துமே, அப்புறம் வேறு ஏதாவது பேசி சமாளிக்கிறதுல வேறு ஏதாவது கதை, ஷூட்டிங் கதையாக சொல்லிடலாம். விட்ட இடத்துலேருந்து பிடிக்கணும். இந்த மாதிரி அதுக்கு மேலே வேஸ்ட்.
வேற பார்க்கலாம். நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் எம்ஜிஆர் அவர்கள், சார் எம்ஜிஆர், மிஸ்டர் எம்ஜிஆர், ஐயா எம்ஜிஆர்லாம் இல்லை, எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அப்படி ஜெயலலிதா மாறப்ப மேடம் ஜெயலலிதா மேடம் 250 மேடம் 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 ஏன் சொல்லு? இன்னுமா என்ன தெரியல? அக்கல்கள் 1000 வாரணம் 1000 மாரி இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதான் எம்ஜிஆர் அவர்கள்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. ஐயா எம்ஜிஆர், சார் எம்ஜிஆர் இல்லை. ஆனால் மேடம் ஜெயலலிதா மேடம் இறந்துட்டாங்க. இருந்தாலும் பாருங்க அந்த பவர் பாருங்க, பதட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடுங்குது. மேடம் ஜெயலலிதா மேடம் 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 மேடம். அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். அவங்க சொன்னதை நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்களா? ஏங்க எம்ஜிஆர் ஓகே, ஜெயலலிதா அம்மா சாவறதுக்கு முன்னாடி தண்டனை வாங்கினாங்க. நீங்க தான் ஊழலை ஒழிக்க போற கட்சியாச்சே. நீங்க அவங்க சொன்னதை திரும்ப சொல்லணும். உங்களுக்குன்னு சுய புத்தி அதெல்லாம் இல்லையா? என்ன பண்ண அவங்க சொல்றதை திரும்ப சொல்லுவார். ஊழலை ஒழிக்க போறேன் நீங்க ஆரம்பத்தில் அண்ணாவே இல்லை, இப்போ அண்ணா எம்ஜிஆர், இப்போ ஜெயலலிதா அம்மா பேச ஆரம்பிச்சிங்க. அடுத்து பேனரில் வந்துடுறாங்க, ஊழலை ஒழிக்க போகும் ஜெயலலிதா அம்மாவின் கட்சி, அதாவது அதிமுகவின் தாய் கழகமான டிவிகே. சொன்னாலும் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும்? என்னங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதானா? அவங்க சொன்ன திரும்ப சொல்ல போறீங்க, சொல்லுங்க. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தியா? தெரியல. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. அவர் தான் சார், நீங்க தான் அது. நான் கூட எனக்கு நான் ஒரு மாதிரி குழந்தைக்கிறேன், அது வேற யாரோன்னு பார்த்துருக்கு. இப்பதான் தெரியுது நீங்க தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. அந்த டைலாக் தான் தீய சக்தியா? பெரியார வந்து கொள்கை தலைவரா வச்சு நீ தீய சக்தி அவரு தீய சக்தின்னு கத்துற என்ன தலைவா? எவ்வளவு பேர் தலைவன் ஒரு கட்சியா இருக்கு. தீய சக்தி குதிரை ஓட்டுற மாதிரி இது எனக்கு. அப்புறம் இவங்க டிவிகே ஒரு தூய சக்தி. இந்த கட்சியே ஒரு தூய சக்தி. மற்ற கட்சியில் நீங்கள் வந்தால் அந்த ஊழல் குற்றம் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் அப்படி கழுவி தூய சக்தி அப்படி எடுத்து மாட்டாங்க. தூயமாக இருக்கும். தூய சக்திகள். என்னையா இது தூய சக்தியா? நீங்க மன்னிக்க வேண்டுகிறேன், எங்கள் ஆசை தூண்டுகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.